Hey guys, welcome to Anita Sampath Vlogs. Chennai to Munnar road trip இந்த வீடியோல வந்து எபிசோட் 1 உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததா சொல்லிருந்தீங்க. சோ இது வந்து எபிசோட் 2 கண்டிப்பா இதையும் நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ண தான் போறீங்க. சோ இந்த வீடியோல வந்து அண்ணா வீட்ல நம்ம நல்ல ஸ்பைசியான ஒரு சிக்கன் குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வயிறார அங்க இருந்து கிளம்பணும். சோ அங்க பம்ப் செட்லாம் இருக்குன்னோனே நாங்களும் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டு அங்க இருக்க வயல்ல இருக்க பம்ப் செட்டை பாக்கிறதுக்காக போனோம். அண்ட் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது அடுத்து நீங்களே பாருங்க. இவள வந்து வீடியோ எடுக்கணுமா, போஸ்ட் கொடுக்கறாளாம், பாத்துக்கோங்க எல்லாரும். எடுத்தாச்சு. இந்த பாப்பாக்கு கால்ல 12 விரல். ஆடு விரல் 6 + 6 12. ஓகே கைஸ், நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா வயலுக்கு உள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ வயலுக்கு உள்ள போயிட்டு அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கான். அந்த கிணறுல வந்து தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில குளிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கோம். கரை வந்து லைட்டா கால் உள்ள போற மாதிரி தான் இருக்கு. இது வந்து வயலுக்கு பாயிற தண்ணி அந்த கடைசி வரைக்கும் போகுது. நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு தண்ணி. டிரான்ஸ்பரண்ட் ஆகி தெரியுது உள்ள இருக்குது. இதுலயா சொன்னீங்க? யாப்பா இது ரொம்ப அழகு. குளிக்கலாமா வேணாமான்னு வந்து ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி இருக்கிறது அத்திமரம். ஓகே, அண்ணா வந்து பின்னாடி இருக்க ஒரு தோப்பு நம்ம காட்ட போறாங்க. அதனால நம்ம வந்து அந்த தோப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். வச்சு சத்தம் கேக்குதா? கேக்குதா இல்லையா? பாம்பு சவுண்ட் சூப்பரா இருக்கும். பாம்பு வா பாக்கலாம், வா. படத்துல தானே பாத்துருக்கேன். பாம்பு படம் பாக்கலாம். ஓகே, இதான் மஞ்சள். இதை வேக வச்சு காய வச்சா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த லேண்ட்ல தான் அண்ணா விவசாயம் பண்றாங்க. இங்க ஆல்ரெடி அறுவடை பண்ணிட்டதுனால வயல் கொஞ்சம் பாக்கிறதுக்கு காலியா இருக்க மாதிரி இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு அந்த சில் தண்ணி அவ்வளவு இதமா இருந்துச்சு. அந்த தண்ணி அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாவும் அவ்வளவு பியூராவும் இருந்துச்சு. ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அது மக்களே பாத்தீங்க, வந்து ஒரு பச்சை மஞ்சள் தான் அப்படியே பறிச்சது செடியில இருந்து. ஆனாலும் தேய்ச்சா எல்லோ கலர் வருது. இந்த அதிசயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க அண்ணாவோட அம்மா, சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபுல் ஃபேமிலி கூட ஒரு மேண்டேட்டரி ஃபேமிலி பிக்சர். பை 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 சொல்லு. பை கா பை பை பாட்டி பை. நீ எப்ப ரிவர்ஸ் எடுத்த? அதாம்ல வர்க்கீஸ். ஏய் என்னடா பேசி முட்டு சண்டரா இது. இப்போ நம்மளும் வந்து ஆணவத்தின் ஆடினால் இதுதான் கதி என்பதை நிரூபிக்கும் வகையில் முட்டை சந்து வரைக்கும் வந்துட்டு கெத்தா வர பேசி இப்போ நம்மளும் சரத்தும் போய் டிக்கி கரெக்டா இடிக்கிற மாதிரி வரும். ஓகே, பெரம்பலூர் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஒர்க் இல்ல, எல்லாரையும் பார்த்தது முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்து ரொம்ப சென்டி ஆயிட்டாங்க. போச்சு கண் ஒரு மங்களா இருக்குமா திரும்பி. அது நம்ம வந்து நம்ம தேனிக்கு கிளம்புறோம். பெரம்பலூர் வந்துட்டோம். பெரம்பலூர்ல நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க எல்லாரையும் பார்த்துட்டோம். நம்ம வந்து சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம், அப்புறமா தயிர் சாப்பிட்டோம், அப்புறம் ரசம் சாப்பிட்டோம், அப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம். அப்புறம் வேற என்னடா இருந்தது இலையில? அப்புறம் இலை இருந்தது, அதை சாப்பிடல. நம்ம வந்து லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு வயலுக்கு போனோம். எல்லா வேலைகளும் செஞ்சோம். ஆமா, வயல்ல இது பண்ணோம், தண்ணியில விளையாண்டோம். இப்ப வந்து நம்ம கிளம்ப போறோம். நமக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து ஆல்ரெடி கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட் பெரம்பலூர்ல இருந்து மூணார் போறதுக்கு நம்ம திண்டுக்கல் வழியா தான் போனோம். ஆனா நாங்க வழி மாறி மதுரை வழியா போயிட்டோம். ரொம்ப சுத்திட்டு போனோம். சோ அங்க ஒரு சின்ன ஹால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தேனி போனோம். ஹே காய்ஸ், நாங்க ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கோம். பெரம்பலூர்ல இருந்து டுவர்ட்ஸ் தேனி போயிட்டு இருக்கோம். நம்ம தேனி ரீச் ஆக இன்னும் 2.5 hours இருக்கு. வழியில வந்து எங்கேயுமே டீ கடை இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கடையை வந்து நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். மண்ணு கடியில புதஞ்சிருந்துச்சு, நாங்க தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதான் ரோடு, மெயின் ரோடு. ஆமா, இப்போ வந்து இன்னொரு கார் வந்துட்டு இருக்கு. அவங்க கொஞ்சம் லேக்ல வந்துட்டு இருக்காங்க, ஜெட் லேக்ல இருக்காங்க. நம்ம இப்போ போய் இங்க காஃபி குடிக்க போறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம், ஜூஸ் குடிக்க போறோம். இந்த மாதிரி யாருக்கு என்னென்னவோ அதெல்லாம் பண்ணிட்டு அகைன் நம்ம வந்து தேனிக்கு கிளம்ப போறோம். வந்துட்டாங்க நினைக்கிறேன் அந்த கார்.
செம்ம டயர்டா இருக்கு. நான் ரொம்ப கேவலமா இருக்கேன் பாக்குறதுக்கு. அவ்வளோ டயர்டா இருக்கு. இன்னொரு கார் வந்தாச்சு, அவங்களும் வந்துட்டாங்க. இதுல போய் பார்க்கலாம். இன்னும் இந்த இடத்த கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது யாரு மேனேஜர்? டே 2 மார்னிங்கில் இருக்கோம், தேனியில் இருக்கோம். நேற்று நைட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரூமே கிடைக்காம 11 o'clock வரைக்கும் ரோட்லேயே நின்று காருக்குள்ளே இருந்துட்டு அப்படியே ரூம் கண்டுபிடிச்சி அப்புறமா நமக்கு ரூம் கிடச்சிது. அப்படி போனோம், முன்னாடியே புக் பண்ணல நம்ம. ஸோ இப்போ வந்து அந்த ரூம்லேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம். முன்னாடி பிரபா இருக்காங்க. ஸோ நம்ம இதோட பேக்ஸ் எடுக்கிறோம். மொத்தம் 3 ரூம் போட்டிருந்தோம் எல்லாருக்கும் சேர்த்து. நாங்கள் எந்த கிளம்பிட்டு இப்போ வந்து நம்ம மூணாருக்கு தேனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து அம்மா சித்தி பாப்பாலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரூம் வந்து இப்போ நம்ம செக் அவுட் பண்ணுறோம். மூணாருக்கு கிளம்புறோம். தேனியில இருந்து போடிமெட்டு போயிட்டு இருக்கோம். தேனியை நாங்க நைட்ல தான் பார்த்தோம். ஸோ வியூ சரியா தெரியல. பட் காலையில தேனியில இருந்து கிளம்புறப்போ அங்க இருக்க மலைகள்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மவுண்டன்ஸ் நாங்க தேனியில இருந்து தான் பார்க்கவே ஆரம்பிச்சோம். போடிமெட்டு மலை மேல ஏற ஏற கிளவுட்ஸ் நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. Guys, we reached போடிமெட்டு. மாம் சித்தி செம்ம குளிர் இறங்கணுன்னே, அதனால எல்லாரும் ஸ்வெட்டரை தேடி போயிருக்காங்க. செம்ம குளிர் இறங்கணுன்னே நம்ம இங்க இருந்து மூணாறு வேற போறோம். அண்ட் வியூ ஆசமா இருக்கு. என் பின்னாடி நான் காட்டேன் பாருங்க, தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். மேகம் என் மேல வந்து அப்படியே ஃபாஸ்டா அப்படியே மூவ் ஆகுது. பயங்கர ஸ்பீடா மூவ் ஆகுது, தெரியுதா? சூப்பரா இருக்கு வியூ. இப்போ வந்து நான் எங்க பிரேக்ஃபாஸ்ட்காக வந்திருக்கோம். செம்மையா குளிர். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்பி கிளம்பி போறோம். குளிர்ந்து சத்தியமா முடியல. ஒரு 5 minutes கொஞ்ச நேரம் முன்னாடி உங்கள்கிட்ட பேசி ஒரு 5 minutesல என்னால சுத்தமா முடியல. எனக்கு இறங்கனே செம்ம குளிர். இத்தனைக்கும் நம்ம இருக்க இடம் வந்து போடிமெட்டு தான், இன்னும் மூணாரே போகல. ஸோ வந்து ஃபுல்லா இது போட்டு ஸ்வெட்டர் போட்டு கையில ஒன்று வச்சு என் கீழே வந்து ஷூ போட்டேன். என்னால குளிர் வந்து தாங்க முடியல. இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக போயிட்டு இருக்கோம். நாங்க போடிக்கு ரீச் ஆகும்போது டைம் ஒரு 8ல இருந்து 8:30 இருக்கும். வெயில் இருந்தாலும் கூட ஏசி போட்ட மாதிரி அவ்வளவு ஒரு சில்னஸா இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோட்டல் போய் சாப்பிட போறோம். இந்த லொகேஷனே செம்ம கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. கியூட்டா இருக்கா? ஆமா, கியூட்டானா அப்படியே மலை எதிர்க்கு அப்படியே போக கிளவுட்ஸ் வந்து நம்மளை தாண்டி போகுது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. என்னாலதான் முடியல நிக்கவே. ஓகே, இப்போ இட்லி சொல்லியிருக்கோம். இட்லி கார சட்னி, அப்புறம் அது ஆயிலியா இருக்கும். மேல வரைக்கும் போகணுமேனு சொல்லிட்டு இன்னும் 10 நிமிஷம் அந்த பூரி வெளியே